నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களை இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு 6 மணி இருக்கும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா வழக்கமாக ஒரு 4 பேட்ச் 5 பேட்ச் நிற்கும். அதுவும் பெரிய குட்டி தான் நிற்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குட்டி நின்று இருக்குது. இனிமேல் ரேட்டு குறையும். இது வரைக்கும் ரேட்டு அதாவது பழையபடி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நைட்டு ரேட் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இறங்கியிருக்கு. இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு இதுலேருந்து ஒரு 10 குட்டி நம்ம கேட்டோம். ஜோடி 20,000 வரைக்கும் கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. இன்னொரு 500 ரூபா வச்சு 20,500 கூட கேட்டோம், தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் ஜோடி 20,000 ரூபா கொடுத்துட்றேன்றாங்க. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 கிலோவுக்கு மேலேயே வரும் இந்த குட்டி எல்லாமே. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. அதே மாதிரி அந்த வண்டியில் நிற்கிது. அந்த வண்டியிலேருந்து நம்ம ஒரு 40 குட்டி நைட்டு கேட்டோம். 40 குட்டி பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்க்கு கேட்டோம், கொடுக்கல. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு இருந்தால் சொல்லுங்கள், கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. 23,000 கம்மியாக தரமாட்டோம் அப்படின்னு நைட்டு சொன்னாங்க. இந்த குட்டியும் அதே மாதிரி தான். இந்த குட்டியும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே உங்கள் ஹைப்ரிட் குட்டிகள் தான். ஒரிஜினல் குட்டிகள் எது அப்படின்றது நம்ம வீடியோ நாம் பார்த்துட்டு வரும்போது அப்படியே நான் சொல்கிறேன். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அது பழக்கத்தால் தான் நம்ம வந்து சொல்கிறோம் எங்களுக்கு எது ஒரிஜினல் குட்டி எது ஹைப்ரிட் குட்டின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் குட்டி ஹைப்ரிட் குட்டிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இது எல்லாமே ஒங்கோல் தான். அந்த ஒங்கோல் குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் ஒரு அது மண்வாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட சரௌண்டிங்கில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வந்து கலர் நல்லாயிருக்கும். அந்த முகத்தில் வந்து கருப்பு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஒங்கோல் குட்டிகள்னு சொல்லுவோம். அது நாங்கள் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதை தாண்டி அந்த ஒங்கோல் சரௌண்டிங்கை தாண்டி ஒரு சர்க்கிள்னு வச்சுங்களேன், அதை தாண்டி போய் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னால் அது வந்து நம்ம ஹைப்ரிடுன்னு சொல்லுவோம். வளர்ச்சியில் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். தோரணையிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். முகத்தில் கருப்பு, அப்புறம் அந்த இடுப்பு கணம் அதிலெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த குட்டிகள்லேருந்து ஒரு 10 குட்டி எடுத்தோம் நம்ம. ஜோடி 21,000 ரூபான்னு சொல்லிட்டு 10 குட்டின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு இருந்தது. அதுக்கப்புறம் போக மிச்சம் இருக்கிற குட்டிகள் தான் இருக்குது. இந்த குட்டிகள் இப்போ லாட் ரேட்டானா என்ன சொல்கிறாங்க, என்ன ரேட்டுக்கு வந்தால் கொடுப்பாங்கன்றதை நம்ம கேட்கலாம். అన్నా ఈరోజు వ్యాపారం ఎట్లా ఉన్నది? డల్లేనా? బాగుందా? డల్లే. సరే, ఇప్పుడు ఈ నైట్ అంతా వ్యాపారం అడిగినాము. ఇప్పుడు కట్ట మంది బేరం అయితే ఎంత వస్తే ఇచ్చేస్తారు? 21 చెప్తున్నా. కట్ట మంది బేరం మాట్లాడితే ఏదైనా తగ్గచ్చా? ஏன்னா தகித்த ஒரு 400 தகத்தும். நண்பர்களே, இப்போ இந்த குட்டிகளை நம்ம வந்து 21,000 ரூபா எடுத்தோம். நைட்டு வந்து 24, 25ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்கிறத 21,000 சொல்கிறாங்க. இன்னுமே வந்து 100-200 కుறைయడానికి వాయిపు இருக்குது அப்படின்றாరు. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని జత 21,000 చెప్తున్నాను. నైట్ జాస్తి చెప్తా ఉన్నారు. ఇప్పుడు ఇంకా మనం నిలిచి మాట్లాడితే తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. ఇప్పుడు పిల్లలు ఈరోజు మరి ఎప్పుడు నిలవల దండిగా పిల్లలు నిల్చున్నాయి. ఒక 20-30 బ్యాచ్ దాకా నిల్చున్నాయి. బ్యాచ్ కూడా ఇవ్వలేదా? ఏమైంది? అవి సన్నవి ఇచ్చేస్తే పెద్ద పెట్టుకుంటే మంచిదే కదా. நண்பர்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2 மட்டும் ஒருத்தர் கேட்டார். 17 ரூபாய்க்கு கேட்டார். இவங்க தரல, மொத்தமாக போனோம் அப்படின்றாங்க. கட்டமேந்த பேரம் ஏன் చెప్తున్నావా? 24,500 சொல்கிறாங்க. இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இருந்தாலுமே நம்ம பேசினா இன்னுமே குறையும். 24,500 చెప్తున్నారు. మాట్లాడితే ఇంకా తగ్గొచ్చు. ஆவரேஜ் 20க்கு மேலே வரும். இப்போ நான் உங்களுக்கு ஒரிஜினல் குட்டி காட்டுறேன். இதுதான் ஒரிஜினல் குட்டி. இதில் ஒரு 10 குட்டி லைனில் போட்டுக்கிறாங்க. ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. இது ஒரிஜினல் குட்டி. இதில் ஒரு கருப்பு சிவப்பு ஒரு 2 குட்டி அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அது போக மீதி எல்லாமே வந்து அடிக்கருப்பு தான். நல்லா இருக்குது குட்டிகள் எல்லாமே. ஆனால் ఏం చెప్తున్నా రేటా? ఏదైనా నిలిచి మాడితే తగ్గునా? ఎంత దాకా అడిగున్నారా? 21 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாரு. 24 சொல்கிறான்றாரு. நான் கேட்டதை நம்ம பார்க்கல. விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இது ஒரு 500 ரூபா குறைச்சிட்டு 23.5 கொடுங்க அப்படின்றாரு. ఫ్రెండ్స్, వీటిని 23.5 చెప్తున్నాడు.
నిలిచి మాట్లాడితే తగ్గొచ్చు 21 దాకా అడిగినారంట. ఇవన్నీ ఒరిజినల్ పిల్లలు. విత్తుటి జమ్మని తూங்குறாரு. ఇచ్చేసి జమ్మని నిద్రపోతున్నాడా? 2 குட்டி மட்டும் மிச்சம் இருக்கு போல இருக்கு. ధర 20 ఎంత ధర ఏం చెప్తున్నారు? 22,000 చెప్తున్నారు. மாட்டாடுத்து ஏதாவது தக்கச்சோ அது 22,000 சொல்கிறாங்க. இதுவுமே நல்லா இருக்குது குட்டி. பேசுனா குறையும். ஃப்ரெண்ட்ஸு 22,000 చెప్తున్నారు. నిలిచి మాట్లాడితే తగ్గొచ్చు. జాతి కుట్టి ఒంగోలు జాతి పిల్ల குட்டி ஜாதி குட்டின்றாரு. లైవ్ వెయిట్ కానీ ఇచ్చేస్తారు. ஒரிஜினல் ஜாதி குட்டி தான். கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்த அளவுக்கு அந்த நீர் மேலே இல்லை. இது கொஞ்சம் டல்லாக இருக்குது குட்டி. ஏதாவது போஷாக்கு பத்தாமல் இருக்கலாம். ஏதாவது நோய்வாய்ப்பட்டு டல் ஆகி அதிலிருந்து தேறி வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைன்னா அதுக்கு சரியான மேய்ச்சல் இல்லாமல் இருக்கலாம். இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கூட ஒரிஜினல் குட்டி தான். இதுவுமே ஒரிஜினல் குட்டியில் சேர்ந்தது தான். ஆனால் குட்டிகள் டல்லாக இருக்குது. இது கூட ஒரு பேட்ச் நிற்கிது. 6 மணி 6:30 மணிக்கு. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே 6 மணிக்கு மேலே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த டைமுக்கு இந்த அளவுக்கு பேட்சஸ் நிற்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான். இன்றைக்கி நிறைய குட்டிகள் நின்றோம். இன்றைக்கி ரேட்டுமே மேற்கொண்டு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட 20 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. டைம் ஆகும் இது ஜோடி 20,000 ரூபாய்க்கு கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஒரிஜினல் ப்ரீடு தான். ஒரு 20 குட்டிக்கு குறைய நிற்கிது. ఏం చెప్తున్నావు అయ్యా? ఏం చెప్తాను అక్కడ లేడు అది. ఏం చెప్తున్నావు ధర? చెప్పు. 18,500 சொல்கிறாங்களாம். வீடியோவுக்காக சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. குட்டி நல்லா தெளிவாக இருக்குது. ఫ్రెండ్స్ ఇన్ని 18,500 చెప్తున్నారంట. వీడియో కోసం చెప్తున్నారా? ఏం తెలియదు. పిల్లలు బాగానే ఉన్నాయి. అయితే ఈరోజు పిల్లలు నిలిచి మాట్లాడితే ఆ రేటు కూడా రావచ్చు. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டுக்கிறாங்க. சித்தூர் அந்த பழமநேர் சந்தைக்கு எடுத்துன்னு போகிறவங்க. இவங்க கையில் நம்ம கேட்டோன்னா இன்னும் மேற்கொண்டு கொஞ்சம் ரேட்டு வச்சு தான் சொல்லுவாங்க. இதுவுமே 20 ரூபாய்க்கு வாங்கினதே 20 ரூபாய்க்கு மேலே வச்சு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. இது கொஞ்சம் நீட்டு போக்கான குட்டி. 30 கிலோ லைவ் வெயிட் வர குட்டி எல்லாமே இருக்குது. ஜோடி 28 ரூபா சொன்னாங்க நைட்டு. 28 ரூபா சொன்னால் நம்ம அந்த ரேட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டோம். பேசியிருந்தால் இன்னுமே குறைஞ்சிருக்கும். இப்போ ரேட்டு இன்னுமே குறையும். కొంచెం పిల్లల చేత 28,000 చెప్పినారు. లైవ్ వెయిట్ 30 కిలోలు చెట్టు కూడా దీంట్లో. ఇప్పుడు రేటు తగ్గుతుంది ఇంకమిట. మనం అంత రేట్లో వద్దని వెళ్ళాము. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது. அதே மாதிரி இது பாருங்கள், அங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இது ஒரு பேட்ச் இருக்குது. குட்டிகள் பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய நின்று இருக்குது. சின்ன சைஸ் குட்டிகள் இல்லை. சின்ன சைஸ் குட்டிகள் நைட்டே விற்றுருச்சு. இதுவுமே அந்த ரேட்டு தான். 20 ரூபா சொல்கிறாங்க. உள்ளே கூட வரும் இந்த குட்டிகள் నిన్ను పేసనా. ఇవి కూడా ఆ రేటు దా. 20 రూపాయలకు లోగా కూడా వస్తాయి. లాట్ మీద ఎత్తినామంటే. ఇవి కొంచెం పెద్ద సైజు. ఈడ ఒక బ్యాచ్ నిల్చున్నాయి. இது ஒரு பெரிய சைஸு. இது ஒரு லாட்டு. இங்கே நம்ம பார்த்ததுலேயே இது கொஞ்சம் பெரிய சைஸு. పిల్లలు ఎప్పుడే పెద్ద సైజు మంచి పిల్లలు తెస్తారు. ఏం చెప్తున్నావు అన్న జత? లాట్ మీద కట్ట మీద అయితే ఏం రేటు? 55 కట్ట మీద అయితే ఏం రేటు? పిల్ల 15,500. ஒரு குட்டி 15,500 ரூபா சொல்கிறாங்க. ஜோடி 31,000 வருது அவங்க கணக்குக்கு.
ஆனால் பேசினா குறையும். இது மொத்தம் லாட் ரேட் எடுத்தால் எல்லாமே பெரிய சைஸு 35 கிலோ கூட வர்ற குட்டியெல்லாம் இதில் இருக்குது. 30 கிலோவுக்கு மேலே தான் எல்லாமே. நீட்டு போக்கு இருக்குது, நல்ல இடுப்பு கனம் இருக்குது. ఫ్రెండ్స్ ఈ 35 కిలోల దాకా వచ్చేటి కూడా దీంట్లో 31,000 జత చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, నుంచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గొచ్చు. అంతే కదా 15.5 అంటే. ఇంకా పెద్ద ఉన్నాయా? இது உள்ளே இருக்கிறது இன்னுமே பெருசு அப்படின்றாரு. அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால சரியாக தெரியல. ఇంకా పెద్దగా ఉంటున్నాడు. బండిలో ఉండేదனால சரியாக தெரியல. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 26,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்களாம். இது கூட 30 ரூபா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆவரேஜில் பார்த்தீங்கன்னாவே 30 கிலோவுக்கு மேலே தான் வரும். இது 30 கிலோ குறையாமல் வரும். 1-2 தவிர மீதி எல்லாமே பெருசு தான். ఫ్రంట్ సీట్ని 26.5 తీసినారంట. 30 కిలోలు ఆవరేజ్ వస్తాయి. இப்போ நம்ம நெல்லூர் துடிப்பி குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். இங்கேயுமே வந்து குட்டிகள் நின்று இருக்குது. எப்போவுமே வழக்கமாக நெல்லூர் துடிப்பி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் காலையில் தான் வியாபாரம் ஆகும். இன்னுமே ஆள் இருக்காங்க. இருந்தாலுமே இன்றைக்கி கொஞ்சம் குட்டிகள் நின்று இருக்குது. ஒங்கோல் குட்டிகளுமே நின்று இருக்குது. நெல்லூர் துடிப்பி குட்டிகளும் ஒங்கோல் குட்டிகளும் வித்தியாசம் நான் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இது பாருங்கள், இதுதான் நெல்லூர் துடிப்பி. நெல்லூர் துடிப்பியில் வந்து அந்த கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கலரே இருந்தாலும் கூட இந்த கால் கணம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி நீளம், ஹைட்டு, வெயிட் வர்றது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ఏం చెప్తున్నారు నాది? ఏం చెప్తున్నారు జత? நண்பர்களுக்கு 28,000 வரைக்கும் சொன்னாங்களாம். 20,000 வரைக்கும் கேட்டிருக்காங்களாம். இவங்க 28 சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20,000 వరకు కేటాంగలాం. ఫ్రంట్ సీట్ని 28 చెప్తున్నారంట. 20,000 దాకా అడిగినారంట. కొంచెం పెద్ద సైజులు ఉన్నాయి. అన్న పెయింట్ వేస్తున్నారు, ఎంత కమ్మినారు నాయి? 20,000. ఎన్ని పిల్లలు? 60. మొత్తం ఎన్ని పిల్లలు? 80. 60 எத்துக்குனாரா? நண்பர்களே, இந்த பெயிண்ட் போட்ட குட்டி எல்லாமே சேல் ஆகிருக்கு. ஜோடி 20,000 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தம் 80 குட்டியில் 60 குட்டி எடுத்துருக்காங்களாம். ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 80 పిల్లలు ఇట్లా జత 20,000 అని 60 పిల్లలు ఎత్తినారంట. ఈ పెయింట్ వేసినట్టు అన్నీ ఎత్తినట్టు. எல்லாமே நெல்லூர் குட்டிகள் தான். ஏகப்பட்ட குட்டிகள் இருக்குது. ஆள் இருந்தாலுமே குட்டிகள் நிற்க தான் செய்யுது. மழை காலம் வர்றதுனால முன்னாடியே விற்றுணுன்னு கூட எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ఏం ఆయన స్పెషల్ యా ఊరు అయింది? వెలుగుల్లి చిరంజీవి ఆయన. ఏమన్నా అయిపోద్దా? అట్నే ఉండవు ఇంకా వ్యాపారం లేదా? ఉంటుంది. ఎప్పుడు తెల్లారి వ్యాపారం కదా. ఏం చెప్తున్నారు కట్ట మీద? 64 పిల్లలు. ఏం చెప్తున్నావా? ఎంత వస్తే పైన పడినా ఉండారు చెప్పు. இங்கேயுமே ஒரு பேட்ச் நிற்கிது. இதுவும் ஒரு பேட்ச்சு. ரேட்டு யாரு குறையும் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட குட்டிகள் நிற்கிது. ஜோடி 24 ரூபா சொல்கிறாங்க. நின்று பேசினா குறையும். 9,000 అక్కడ పిల్లలు ఇచ్చిన ఈ మటుకు జత 14,000. ரெண்டு மாத்திரம் 14,000. இது ஒரு குட்டி 9,000 கொடுத்தாராம். இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் లాస్ట్లో 2 மட்டும் జోడి 14,000 கொடுத்தாరాం. ఈ లాస్ట్లో ఉండేటి జత పిల్ల 9,000 అని ఇచ్చినాడంట. ఆ 2 మాత్రం జత 14,000 ఇచ్చినాడంట. ఇబ్బంది ఏమైనా వ్యాపారం ఎట్టున్నదే? ఇబ్బంది వ్యాపారం ఎట్టున్నదే? లేదు. இங்கே இந்த ஏரியாவில் வியாபாரம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு.
இதெல்லாம் கட்டிங்காக கொடுத்தாராம் ఈ ఎంతన ఇచ్చినారా 8700 ஒரு குட்டி கட்டிங்காக పడతాయిలే 13-14 கிலோ ஆகும்ன்றாரு. கண்டிப்பாக ஆகும். இது என்ன கறி மேலே இருக்கு. అంటే 8200 పడింది ఇది 8200 700 అన్నావో. ஒரு குட்டி 8200 விழுந்துதான். இது 13 கிலோ 14 கிலோ ஆகுன்றாரு. 8200 கொடுத்துட்டேன். பெரிய சைஸு வியாபாரம் இல்லைன்றாரு. ఈ జోడి